ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபேண்டசி ஆப் இதுதான் ட்ரீம் லெவல். ட்ரீம் லெவல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இல்லை நான் புதுசாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இல்லை புதுசாக இப்போ ட்ரீம் லெவலில் இப்போ ரீசெண்டில் நிறைய ஃபேண்டசி ஆப்ஸ் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ பெய்ட் கான்டெஸ்ட் எதுவுமே இப்போ மோஸ்ட்லி பெய்ட் கான்டெஸ்ட்டே கிடையாது. ஓகேவா? அதனால ட்ரீம் லெவலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பிளேயர்ஸ் இருக்காங்க, அதாவது டவுன்லோடர்ஸ் நம்மளா இருக்கும்ல, நம்மளெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃப்ரீ டோர்னமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ட்ரீம் லெவல் மட்டும் இல்லை, நிறைய ஃபேண்டசி ஆப்ஸும் இந்த மாதிரி ஃப்ரீ டோர்னமெண்ட்ஸ் விடுறாங்க. ஆனால் அதில் ட்ரீம் லெவல் கொஞ்சம் ஹை கேஷ் ப்ரைஸை விடுறாங்க. கிட்டத்தட்ட 50 ருபீஸ்லேருந்து 1,00,000 ருபீஸ் வரையும் நம்ம ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி இப்போ நம்ம ட்ரீம் லெவலில் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகேவா? இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டோர்னமெண்ட் இருக்குல்ல, பிக் பாஸ் லீக். இந்த டோர்னமெண்ட் 2.5 lakhs டோர்னமெண்ட். இதை கிளிக் பண்ணுவோம். இது கிளிக் பண்ணி வின்னிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேங்க் 150 ஒரு 1000 ருபீஸ் தராங்க. ஓகேவா? இதில் இன்னொன்று நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பொதுவாக ட்ரீம் லெவலில் போகிறோன்னா என்ன பண்ணுவோம், மினிமமாக 39 ருபீஸ் ஆர் 49 ருபீஸ் பே பண்ணுவோம். ஒரு பிக் கான்டெஸ்ட்டுக்குலாம் சொல்ல வரேன், பே பண்ணுவோம். ஓகேவா? அதில் பே பண்ணால் மேக்ஸிமம் ஹை ப்ரைஸஸ் கிடைக்கும். அதில் நம்மகிட்ட ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், மேக்ஸிமமாக ஒரு 200 இல்லை 50 ருபீஸ் 100 ருபீஸ் இந்த மாதிரி ஒரு டீமு 2 டீமு இதுதான் நம்மளால் போட முடியும். ஓகேவா? அதனால் வின்னிங் சான்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் என்னன்னா, நீங்கள் ஆட் பார்க்கறது மூலயமா கிட்டத்தட்ட 20 டீம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 20 டீம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கிட்டத்தட்ட 20 டீம் நீங்கள் ஒவ்வொரு மேட்ச்க்குமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இல்லை வின்னிங் ப்ரைஸ் இதில் 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்களே, 1 lakh கான்டெஸ்ட் இருக்குது. பெரிய பெரிய மேட்சஸ்க்குலாம் 1 lakh கொடுப்பாங்க. இது பிக் பாஸ் லீக்குங்கிறது கொஞ்சம் நார்மலான மேட்ச். ஆனால் பிக் பாஸ் லீக்ல டாப் 4 டீம்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்களே, அந்த டீம் விளையாடும் போதெல்லாம் 1 lakh ருபீஸ் வரையுமே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்தியா vs ஸ்ரீலங்கா, இது 10 lakh ருபீஸ் டோர்னமெண்ட். ஓகேவா? நான் ஒரு 10 டீம் போட்டிருந்தேன். 10 lakh ருபீஸ்க்கான டோர்னமெண்ட். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 ரேங்க்ஸ்க்கு 10,000 ருபீஸ் ஈச் பிளேஸ் தராங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 lakh கான்டெஸ்ட்டை காட்டுற, வெயிட் பண்ணுங்க. ஓகே, 1 lakh கான்டெஸ்ட். மை மேட்சஸ் போயிட்டு கம்ப்ளீட்டட் போனோன்னா இது இருக்கு பாருங்க. இது பிக் பாஸ் லீக் தான். இது டாப் 2 டீம்ஸ்க்கு நடந்ததுனால அந்த மேட்ச் கிட்டத்தட்ட நானே 20 டீமே எனக்கு சான்சஸ் கிடைக்கல. பட் 20 டீம் நான் ட்ரை பண்ணேனே, அதுதான் இங்கே நான் சொல்ல வரேன். ஓகே, இதில் பாருங்கள், வின்னிங் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு 1 lakh தராங்க. அண்ட் செகண்ட் ரேங்க்லேருந்து 10th ரேங்க்கு 10,000 வரையுமே தராங்க. ஓகேவா? அப்புறம் 13,600 பிளேஸ் வரையுமே கிட்டத்தட்ட அமௌண்ட் தராங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் ஆட்ஸ் பார்த்து மட்டுமே இல்லை நீங்கள் டீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும், அதே சமயம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா? இது எத்தனை நாள் இருக்குன்னு தெரில. ஏன்னா மேபி நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்புக்குள்ளே இப்போ ஏதோ கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசி ஆப்பை பற்றி கோர்ட்லலாம் கேஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஐபிஎல்குள்ளே இந்த ஐபிஎல் அப்போ அன்பேன் ஆகிட்டுனா திருப்பி பெய்ட் கான்டெஸ்ட் வர சான்சஸ் இருக்குது. அப்படி பெய்ட் கான்டெஸ்ட் வரலன்னா இந்த ஃப்ரீ கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு எல்லாம் ஓப்பனில் இருக்குது. எவ்வளோக்கு யூஸ் பண்ணிக்கணும் பண்ணுங்கள். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால நான் சொல்ல வரேன், உங்களுக்கு கிடைக்க ஃப்ரீ டைம்ஸில் ஒவ்வொரு மேட்ச்லையும் இப்போ இந்த 2.5 lakhs மேட்ச் இருக்கா, இதில் ஒரு நீங்களாம் ஒரு டீமு 2 டீம் சும்மா போட்டு வைங்க. ஃபுல்லாக நீங்கள் 20 டீமும் நான் ஆட் பார்த்து போட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 1000 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 10,000 ருபீஸ் கிடைக்குதுல்ல, இந்த 5 lakh டோர்னமெண்ட்டில் கிட்டத்தட்ட இந்த 5 lakh டோர்னமெண்ட்டில் 10,000 ருபீஸ் கிடைக்குது. ஓகேவா? இதில் நீங்கள் 10-20 டீம் போடுங்க தாராளமாக. ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற அமௌண்ட் உங்களுக்கு. அது மாதிரி இந்த 1 lakh டோர்னமெண்ட்லாம் கம்பல்சரியாக 20 டீம் நீங்கள் எப்படியாவது போட்டுருங்க. ஓகேவா? அதில் போட்டு உங்களை ஃப்ரீ டைம்ஸில் இந்த மாதிரி டீம் போட்டு வச்சுருங்க. நம்மளோட லக் பேஸ்டு அன்றைக்கி நல்லா விளையாண்டாங்கன்னா ஓகே, நம்ம ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் பே பண்ணி விளையாடுற எல்லா கான்டெஸ்ட்டும் இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. அதுதான் நம்மளுக்கு பெரிய விஷயம். ஓகேவா? இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங், இங்கே ட்ரீம் காயின் இருக்குல்ல, இதெல்லாம் தேவையில்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? முன்னாடி பெய்ட் கான்டெஸ்ட்டாக இருக்கும்போது இந்த ட்ரீம் காயினுக்குலாம் ஒரு வேல்யூ இருந்துச்சு. இந்த ட்ரீம் காயின் வச்சு இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், ஒரு கிஃப்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காயின் எதுக்கு இருக்குன்னே தெரில. இப்போ எனக்கு பேலன்ஸ் 200 இருக்குது. ஓகேவா? இந்த காயின் வச்சு இப்போ எதுவுமே கிளைம் பண்ணுற மாதிரி இல்லை. மேபி ஃபியூச்சரில் அன்பேன் ஆனிச்சுன்னா மேபி இதை ஓப்பன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. இப்போக்கி இதெல்லாம் தேவையில்லாமல் காசு கொடுத்துல தயவு செய்து வாங்காதீங்க. ஓகேவா? ஃப்ரீயாக இந்த டோர்னமெண்ட்ஸ் மட்டும் விளையாடுங்க. டோர்னமெண்ட்ஸ் விளையாட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. நீங்கள் இனிமேல் இப்போ வேர்ல்ட் கப் வேறு வரப்போகுது. ஒருவேளை ட்ரீம் லெவலில் அன்பேன் ஆகலைன்னா இந்த மாதிரி ஃப்ரீ கான்டெஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு நிறைய கொடுப்பாங்க. எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட 3 lakh இந்த மாதிரி வரும். அது எதையுமே விட்டு வைக்காதீங்க. எல்லாத்துலையும் எப்படியோ போய் ஜாயின் பண்ணிடுங்க. அதிகபட்சம் ஒரு மேட்சுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச். இப்போ ஓடிய மேட்ச் வரப்போகுது, இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கும். ஓகேவா?
அந்த மேட்ச்ல நீங்க ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் தானே, அதுல ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 20 ஆட் போட்டு 20 டிப் கிரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு லக் இருந்தா விழலாம், இல்ல விழாமே இருக்கலாம். ஓகேவா? அதனால கம்பல்சரி இதை யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய ஆப்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.